நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வெல்கம் டு தி டெலிஷியஸ் ப்ரோக்ராம் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. இன்னைக்கு எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து செஃப் கோபிநாத் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வாங்க. ஹாய் செஃப். ஹாய். எப்படி இருக்கீங்க? சூப்பர், எப்பவும் போல. ஓகே, ஸோ சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்கா நீங்க இருக்கிறத பார்த்தா இன்னைக்கு டிஷ்ல வந்து சக்கரை, பாதாம், கேரட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் a ஸ்வீட். கண்டிப்பா ஸ்வீட். ஓகே, என்ன வகையான ஸ்வீட்? இது பேர் என்ன? ஸோ இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா காஜர் ராயல் கிரம்பிள். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி a rich crumble. நம்ம ஷாய் துக்ரோவையும் கேரட்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரு டிஷ் பண்ண போறோம் இன்னைக்கு. as usual ஃபியூஷன் டெக்னிக் உள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். without any delay நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஷாய் துக்ரா ஃபஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நார்மலாக ப்ரெட் வச்சு ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி வெண்ணிலா ஸ்பாஞ்ச் எடுத்துருக்கோம். வெண்ணிலா ஸ்பாஞ்சை கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஸோ வெண்ணிலா ஸ்பாஞ்ச் தாங்க. ஸோ அழகாக அது வந்து ஷேப்பில் இருக்குது. I'll just show. க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறைய கட்டர்ஸே கிடைக்கும் இது கட் பண்ணுறதுக்கு. அந்த கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ண போகிறோம். எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல அட்மிஷன்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்குங்க. ஆன்லைன் as well as ஆஃப்லைன்லேயும் போயிட்டு இருக்கு. செஃப், நான் ஒரு கேள்வி கேட்கணும். லைக் வந்து இப்போ அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆகி போயிட்டு இருக்கனால இப்போ இந்த லைக் அவங்களோட இயர்ஸில் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லையும் ஃபீமேல் அண்ட் மேல் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குது? ஃபீமேல் ரேஷியோ, கேர்ள்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் தே வில் பி ஹைலி பேஷனேட் இன் கிச்சனை தாண்டி அதில் இதில் பேஷனேட்டாக இருப்பாங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஸ்வீட் டிஷ் பண்ணுறதுனால பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனில் பயங்கர பேஷனேட்டாக இருப்பாங்க. பேசிக்காக கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமை ஜாஸ்தி. ஸோ ஐசிங் ஆன் த கேக் மாதிரி அப்படி தான் நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். ஸோ ஐசிங் ஆன் த கேக் மாதிரி ரொம்ப பொறுமையாக பண்ணுவாங்க. ஸோ நான் கேர்ள்ஸுக்கு எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுறது கிச்சன் சம்மந்தமாக இருக்கும். கிச்சனில் பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி ஸ்வீட் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் கேர்ள்ஸுக்கு. ஓகே, நைஸ். ஸோ இப்போ ஸ்வீட்டை பார்க்கலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷாய் துக்ராக்கு தேவையான பேசிக் ஸ்பாஞ்ச் ப்ரெட்டை வச்சு பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு வெனிலா ஸ்பாஞ்ச். எக்ஸாக்ட்லி, வெனிலா ஸ்பாஞ்சை ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேரட் அல்வா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பேனில் நெய் ஊற்ற போகிறோம். ஹல்வானாலே நெய் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம கேஷ்யூ நட் போட்டு ஃப்ரை பண்ணி வைக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு டேரெக்டாக கேரட்டை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம கேஷ்யூ நட்டை ஆல்ரெடி ப்ரோக்கனாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த கேஷ்யூ நட்டை கடைசி ஆட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம ஆட் பண்ணுற கேஷ்யூவாக இருந்தாலும் பாதாம் இல்லை அந்த மாதிரி நம்ம கரெக்டாக இது பண்ணி ஆட் பண்ணிக்கலாமாச்சு? கண்டிப்பாக. கேரட்டோட ரா ஃப்ளேவர் போகிறத வரை சாட்டே பண்ணுறோம். ஸோ இது அடிஷ்னலாக ஸ்வீட் டிஷ்னால நம்ம ஏலக்காய், குயின் ஆஃப் ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்க. குயின் ஆஃப் ஸ்பைசஸ் ஏலக்காவை ஒரு ஏலக்காவை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அந்த பாடை மட்டும் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ட்ரிசில் பண்ணுறோம். இது இப்போ கான்டி வெர்ஷன் வேணும்னா கான்டினென்டல் வெர்ஷன் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பண்ணுறதா இருந்தால் ஏலக்காய்க்கு பதில் அவங்க அதிகமாக சின்னமன் பவுடர், பட்டையோட பவுட்ரு, ஜாதிக்காய் பவுட்ரு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கேரட் சாட்டே ஆயிடுச்சு. இப்போ மில்க் ஆட் பண்ணுறோம். ஸோ 100 grams ஆஃப் கேரட்டுக்கு 150 ml ஆஃப் மில்க்கு. ஸோ மில்கை போட்டு நல்லா பாயில் பண்ணுறோம் கேரட்டை. ஸோ மில்கில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா லாக்டோஸ்னு ஒரு சுகர் கண்டென்ட் இருக்குது. அது கேரமல் ஆக நல்ல திக்னஸ் கொடுக்கும் கேரட்டுக்கு. ஸோ அடிஷ்னலாக கேரமல் ஆகிறதுக்காக நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். இது அக்கார்டிங் டு த டேஸ்ட். இப்போ 100 கிராம் சுகருக்கு 1:1. அதே 100 grams ஆஃப் கேரட்டுக்கு 100 grams ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறோம். இது கிராஜுவலாக அரௌண்ட் 2 to 3 minutes நல்லா குக் ஆனால் நல்லா சாலிடாக திக்கன் ஆகும்.
ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சா சார்? ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிளேசிங் கிளிட்டரிங்காக வர்றதுக்கு நம்ம சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் மேலே. நீங்கள் சூப்பராக சொன்னீங்க ஸ்வீட்டுன்னு. ஸ்வீட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். சுகர் பாஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா கிளேசி பர்பஸுக்காக கொஞ்சம் சுகர். ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன போடலாம்? இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்திருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். இப்போ அடிக்கடி கொஸ்டின் போயிட்டு கேள்வி நம்ம இந்த பாதாம் பிஸ்தா ஓகே, அது கிளேஸ் கொடுக்காது, நம்ம கிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நெய் போட போகிறோம். இப்போல்லாம் அடிக்கடி எனக்கே தெரியாமல் இவங்க கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஸோ நெய் போட்டிங்கன்னா சூப்பர் நல்ல கிளேஸாக வரும். பார்க்கும்போதே தெரியுதுங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம டிஷ்ஷோட நேம் சொல்லுங்கள் பார்க்கலாம். காஜர் ராயல் கிரம்பிள். ஸோ ராயல்ட்டிக்காக நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா ராயல் நட்ஸ் வச்சுருக்கிறோம். பாதாம், பிஸ்தா, கேஷ்யூஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அசார்ட்டாக வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் அவர் காஜர் அல்வா இஸ் ரெடி. ராயல்ல இனிமே தான் ரெடி பண்ணுவோம். இனிமே தான் பாருங்க, அந்த இது கம்ப்ளீட் ஆனாதான் அந்த பேர் முழுமையடையும். ஆமாம், கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெண்ணிலா ஸ்பாஞ்ச் ரெடியாக இருக்குது. இது ரெண்டையும் அசம்பிள் பண்ணி நம்ம நேமோ ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம். எஸ், ஓகே. பிளேட் பாஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பிளேட்டிங் பண்ண போகிறோம். கரெக்ட். ஆமாம். ஸோ டெசர்ட் எப்போவுமே பிளேட்டை சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கிளாஸில் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் எடுங்க. Which one? Both the glasses. ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெண்ணிலா ஸ்பாஞ்சை நம்ம ஃபஸ்ட்டு பேஸை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் ப்ளேஸிங் ரப்டி இருக்குல்ல, ரப்டிங்கிறது ரெடியூஸ்டு மில்க் மேட். சிம்பிள் லாங்குவேஜில் நம்ம வியூவர்ஸுக்கு புரிகிற மாதிரினா மில்க் மேட். ஸோ மில்க் மேட் ஒரு ட்ரிசில் இந்த கிளாஸ் பேஸில் போடுறோம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஷாய் துக்ராவை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக வெண்ணிலா ஸ்பாஞ்ச் பேஸ் பண்ணுறோம். இதை ஸ்வீட் ஆக்குறதுக்கு சுகர் சிரப் ஊற்றுறோம். சுகர் சிரப் டிப் பண்ணி வைக்கலாம். நம்ம சுகர் சிரப்பை மேலே ட்ரிசில் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே. இதுக்கு மேலே என்ன வைக்க போகிறோம்? கேரட் அல்வா. நம்மளோட மெயின் ஹீரோ கேரட் அல்வா வைக்க போகிறோம். எப்போவுமே உங்கள் பிளேட்டிங்கை பார்க்குறதுக்கு ஆர்வமாக நானும் இருக்கேன், வியூவர்ஸும் இருக்காங்க. தேங்க்யூ. ஆல்வேஸ். ஸோ மறுபடியும் ராயல்ங்கிற பேரை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக ரப்டி மறுபடியும் மேலே போடுறோம். ஓ, going to be a sweet blast. ஆமாம், கண்டிப்பாக. சூப்பராக சொன்னீங்க. இட்ஸ் ரியலி கோயிங் டு பி பிளாஸ்ட் தான். ஸோ நட்ஸ் ஆன் டாப். Almost the perfect tasting time. So Gajar Royal Crumble is ready. Taste பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Wow. It looks so good. இதில் ஒரு கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு yellowish கலரில் வந்து ஒரு கலராக இருக்குது. நானுமே இன்றைக்கி வந்து ஒரு yellow கலர் காஸ்டியூம் போட்டு வந்தனால இட் மேட்ச்டு சம்ஹவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு டயலாக் கூட இருக்குது, லைக் வந்து இந்த மாதிரி டிஷ்ஷை பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதுடா அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. லுக் ஸோ குட். இது எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணிடலாம். டெஃபினட்டாக இது ஒரு ஸ்வீட் பிளாஸ்ட் தான். தேங்க்யூ. ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனி அதர் வேர்ட்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்வீட்டாக அமேசிங்காக ரொம்ப அழகாக வந்து குக் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. தேங்க்யூ ஸோ மச்.
இன்னைக்கு செஃப் கோபிநாத் அவர்கள் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் வந்து நமக்காக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ப்ளீஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான விஷயமா இருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் நாங்கள் உங்களே சந்திக்கிறோம். Until then, it's Tata bye bye from Brinda and Chef Gopinath signing off. நீங்கள் பார்த்துட்டு இருந்தது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.